இதுவரைக்கும் நம்ம டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. அது ரெண்டாவது ஓல்டு 12th டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் இதில் 25% வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே 12th லெவல்லே இருக்கும். A random variable x is said to have the normal distribution with the parameters mu called mean and sigma square called variance if its probability density function is given by the probability law f of x comma mu comma sigma is equal to 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma the whole square. வேறு சொல்கிறோம்னாக்கா 1 by sigma into root of 2 pi e power minus x minus mu the whole square the whole divided by 2 sigma square. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்படி இப்படி வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்படி சொல்லிக்கலாம். ஸோ அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிவன் ரேஞ்சுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னாக்கா அந்த ரேஞ்சில் இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு ஒரு ஏரியா அண்டர் தி கர்வோட ஏரியா அண்டர் தி கர்வ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஏரியா அண்டர் தி கர்வ் தான் அந்த ப்ராபபிலிட்டியை குறிக்கும் சரிங்களா. அப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம் கண்டுபிடிக்குமானாக்கா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நம்ம ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்போம். எக்ஸ் வேல்யூஸ்க்கு டேரெக்டாக டேபிள் பார்த்து ஆன்சர் சொல்ல போகிறோம். அதுவும் கிவன் எக்ஸ் வேல்யூஸ்க்கு டேரெக்டாக டேபிள் வேல்யூலாம் இருக்காது. இந்த எக்ஸுங்கிற கிவன் வேல்யூஸை நம்ம வந்து இசட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். இசட்னாக்கா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டாக கன்வெர்ட் பண்ண பிறகு அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டுக்கு இடையில உள்ள ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சி டேபிளேட்டட் வேல்யூவாக வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கோமே ஒழியே நம்ம ஃபங்க்ஷனை கிவன் லிமிட்டில் இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிலாம் ஆன்சர் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில். நம்மளோட வேலை எக்ஸ் வேல்யூலேருந்து இசட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இசட் வேல்யூலேருந்து டேபிளேட்டட் வேல்யூ கண்டுபிடிச்சி ப்ராபபிலிட்டி சொல்லிடுவோம். If a random variable x is normally distributed with the mean mu and standard deviation sigma, then it is expressed by x follows normal distribution with the parameter mu and sigma square. If x follows normal distribution with the parameter mu comma sigma square, then z equal to x minus mu by sigma is called standard normal variate with its expectation value is 0 and its variance is 1. And we can write z follows normal distribution with the parameter 0 comma 1. That means z is a normal distribution with the mean is equal to 0 and the standard deviation is equal to 1. That's all. The probability density function of the standard normal variate z is denoted by psi of z is equal to 1 by square root of 2 pi e power minus z square by 2, where z lies between minus infinity to plus infinity. ஒன்றும் கிடையாது, நம்ம ஏற்கனவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மியூ இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 அப்ளை பண்ணிவிடுங்க. சிக்மா இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸை வந்து இசட் அப்படின்னு மாற்றினீங்கனாக்கா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்டோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். The distribution function of standard normal variate z is phi of z equal to p of z less than or equal to z, that is equal to integral minus infinity to z phi of z phi of mu phi of u du, and that is equal to 1 by root of 2 pi integral minus infinity to z phi of u என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வேல்யூ போய் அப்ளை பண்ணிடணும். e power minus u square by 2 into du. Pi of minus z equal to 1 minus phi of z for z greater than 0. P of a less than or equal to x less than or equal to b is equal to phi of b minus mu by sigma minus phi of a minus mu by sigma. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா 12th ஹேண்ட்லிங்க்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். P of probability of the random variable x lies between a to b கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம z வேல்யூ கண்டுபிடிக்கணும். z வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனாக்கா x minus mu by sigma. ஸோ at x equal to a at x is equal to a அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா z வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா x இருக்க வேண்டிய இடத்துல a அப்ளை பண்ணோம். a மைனஸ் மியூ பை சிக்மா சிம்பிளிஃபை பண்ணினா z வேல்யூ கிடச்சிரும். அடுத்து at x equal to b அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா x இருக்க வேண்டிய இடத்துல b அப்ளை பண்ணோம்னா z equal to b மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ p of a less than or equal to x less than or equal to b அப்படிங்கிற வேல்யூ நமக்கு எப்படி மாறி போயிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா p of a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன வந்துடும் a மைனஸ் மியூ பை சிக்மா அந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் உடைய வந்துடும்.
ஸோ எக்ஸை நம்ம என்ன மாற்றிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசட்னு மாற்றிட்டோம். ஸோ லெஸ் நார் ஈக்குவல் டு இசட் லெஸ் நார் ஈக்குவல் டு பி மைனஸ் மியூ பை சிக்மா. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே ரைட். இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோமா. இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம்? இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோமா. சரி ஓகே. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியேட்டை எதுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு மாற்றிட்டோம். அப்போ இன்டெக்ரல் லோயர் லிமிட் ஏ மைனஸ் மியூ பை சிக்மா அப்பர் லிமிட் பி மைனஸ் மியூ பை சிக்மா. இங்கே ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா பை ஆஃப் இசட். சரிங்களா, பை ஆஃப் இசட் டிஇசட். ஸோ இதை இந்த ஸ்மால் பை ஆஃப் இசட்டை இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா கிடைக்கிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கேபிட்டல் பை ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கோம் பாருங்க, நொட்டேஷன் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த நொட்டேஷனுக்கும் இந்த நொட்டேஷனுக்கும் நான் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷனை குறிக்கிறது. இந்த சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை குறிக்குது. சரிங்களா, அப்போ இது டென்சிட்டி, இது டென்சிட்டி. டென்சிட்டி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுதான் நமக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்கோம்னாக்கா இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ பை ஆஃப் இசட் லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் வந்து ஏ மைனஸ் மியூ பை சிக்மா பி மைனஸ் மியூ பை சிக்மா. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னாக்கா பை ஆஃப் பி மைனஸ் மியூ பை சிக்மா மைனஸ் பை ஆஃப் ஏ மைனஸ் மியூ பை சிக்மா அப்படின்னு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு பினாக்கா இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து நின்றுடும். சரிங்களா, சரி ரைட். அப்போ நம்ம இதோட ஆன்சரும் தெரிஞ்சா போதும். இதுக்கு வந்து டேபுலேட்டட் வேல்யூ இருக்கும். இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிட்வீன் ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. 1 2 2.1 2.3 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1.1 1.5 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு டேபுலேட்டட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இதுக்கும் டேபுலேட்டட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. மைனஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு ஆன்சர். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் இங்கே இருக்கும். நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெடிமேடாக இருக்கிறதுனால அது ரெடிமேடு இதான் ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்கா ஆல்ரெடி இந்த லிமிட்லாம் இருந்ததுனாக்கா அதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க கால்குலேட் பண்ணி டேபுலேட்டடாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இன்டெகிரேட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக இந்த லிமிட் இருந்தாக்கா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு டேரெக்டாக டேபிள் பார்த்து சொல்லிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எக்ஸை வந்து முதல்ல நம்ம என்னவா மாற்றணும்னாக்கா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் இசட்டா மாற்றணும். இசட்டா மாறிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் போய் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராபபிலிட்டி வந்துடும். ஸோ வேர் எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் parameter mu comma sigma square. The graph of f of x is bell shaped curve. For large values of sigma the curve tends to flatten and for small values of sigma it has sharp peak. இப்போ சிக்மா வேல்யூ இப்போ இதுக்கு வந்து என்ன ஷேப்ல இருக்கும்? f of x equal to 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus y by sigma the whole square அப்படின்னு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அப்படின்னாக்கா அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா டயக்ராம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா பெல் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே, அந்த பெல் ஷேப்னாக்கா இந்த லேம்டா சிக்மா வேல்யூ மாறும் பொழுது அந்த பெல் ஷேப் எப்படி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ மியூ ஈக்குவல் டு 2 மியூ ஈக்குவல் டு ஒரே இப்போ இந்த எல்லா கர்வுக்குமே 3 டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 3 கர்வுக்குமே சேம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்னு வச்சுக்கங்களேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 மியூ வந்து 2 அப்படிங்கிறப்ப இந்த கர்வ் வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 மியூ மீன் 2 அப்படின்னாக்கா இந்த கர்வ். அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 மீன் 4 அப்படின்னாக்கா இந்த கர்வ். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 மீன் வந்து 6 அப்படின்னாக்கா இந்த கர்வ். சரி ஓகே, இப்போ வந்து மீனை மாற்றி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபிக்ஸ் பண்ணால் கர்வ் இப்படி இருக்குங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டினாக்கா மீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மாற்ற போகிறேன். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 1 அப்படிங்கும் பொழுது இந்த இருக்கு இந்த கர்வ். இதுதான் சிக்மா வேல்யூ 1ங்கும் பொழுது தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட டென்சிட்டி ஃபங்க்ஷனோட நார்மல் கர்வ். சிக்மா வேல்யூ 2னாக்கா ரொம்ப ஃபிளாட்டர் ஆகும்னு சொல்லிக்கோமா, இந்த இருக்குது சிக்மா வேல்யூ 2னாக்கா ஃபிளாட் ஆகுது. ரைட் ஓகே. சிக்மா வேல்யூ லெஸ் தென் 1 அப்படிங்கிறப்ப ஸ்மாலர் வேல்யூ ஆகுறதுக்கு ரொம்ப பீக்குக்கு போகும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பீக் போயிருக்கு. அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சிக்மா வேல்யூவை பொறுத்து அந்த கர்வ் வந்து
என்ன சொல்லலாம்? பிளாட்டிகர்டி கர்வா, மீசோகர்டி கர்வா, லெப்டோகர்டி கர்வா அப்படிங்கிறத சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். பார்த்துங்க. ஸோ ஃபார் எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் இது எல்லா கர்வுக்குமே மீனோட வேல்யூ 3 தான். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேற வேற கொடுத்துருக்கேன். ஸோ மீன் 3 இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இருந்தால் கர்வு எப்படி இருக்கும், 2 இருந்தால் கர்வு எப்படி இருக்கும், லெஸ் தென் 1 இருந்தால் கர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்துக்குங்க. இதில் சிக்மா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் கர்வ். ஸ்கியூனஸ் வந்து 0. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஸ்கியூனஸ் 0 தான். எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டினாக்கா கொட்டாசிஸ் பீக்னஸை பற்றி சொல்கிறது. ஸோ டயக்ராம் ரொம்ப பீக்காக இருந்ததுன்னா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னாக்கா லெப்டோகர்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மீடியமாக இருந்துச்சுனாக்கா அதுதான் மீசோகர்டிக் கர்வ் இல்லை நார்மல் கர்வ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லியிருப்போம். சரிங்களா? ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா அந்த கர்வ் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்னாக்கா பிளாட்டிகர்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சிக்மா வேல்யூ இப்படி இருக்கும் பொழுது அந்த டயக்ராம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு காமிச்சிருப்போம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், normal distribution is limiting form of the binomial distribution under the following condition. N1, N, the number of trials is indefinitely large and neither P nor Q is very small. So, binomial distribution வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறத்துக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து இன்டெஃபினைட்லி லார்ஜாக இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. P வேல்யூ Q வேல்யூ ரொம்ப சின்னதாக வரக்கூடாது. தட் மீன்ஸ் மோர் ஆர் லெஸ் தே ஆர் ஈக்குவல் டு க்ளோஸ் டு த ப்ராபபிலிட்டிஸ் ஆர் க்ளோஸ் டு 1/2 அப்படின்னு வச்சுங்களேன். P வேல்யூ Q வேல்யூ எல்லாம் க்ளோஸ் டு 1/2 அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பைனாமியல் நார்மலாக மாறது கண்டிஷன் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அண்ட் நெய்தர் P நார் Q ஆர் ஸ்மால். தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி obtained as a limiting case of Poisson distribution with the parameter lambda tends to infinity. இது எல்லாமே 1 mark questions-ல ஏற்கனவே கேட்ட questions தான். Chief characteristic of a normal distribution. Normal distribution-க்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும் and normal distribution and normal probability curve. The normal curve is bell shaped and is symmetrical around vertical line directed at mean mu with respect to the area under 50% of the area of the curve lies both side of the mean. So மீனுக்கு ரைட் சைடு 50% ஏரியா இருக்கும், மீனுக்கு லெஃப்ட் சைடு ஏரியா 50% இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மீன் அப்படின்னாக்கா ஏரியா வந்து டோட்டல் ஏரியா, அதாவது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி இஸ் டிஃபைன்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியான்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பெல் ஷேப்டு கர்வோட டோட்டல் ஏரியாவும் நமக்கு என்ன தான் வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 தான் வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அப்போ 50% ஏரியா ரைட் சைடு இருக்குது, 50% ஏரியா லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா மியூ டு இன்ஃபினிட்டி ஏரியா வந்து 0.5 அண்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மியூ வரைக்கும் ஏரியா என்னன்னு கேட்டிங்கனாக்கா 0.5. அப்போ ஏரியா இஸ் டிஃபைன்டு ப்ராபபிலிட்டி ஏரியா வச்சு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மியூ வரைக்கும் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா 0.5. மியூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் 0.5 தான். தட்ஸ் ஆல். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன், மீடியன், மோட் எல்லாமே ஒரே இடத்துல தான் கோயின்சைடாக இருக்கும். ஸோ மீன், மீடியன் அண்ட் மோட் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் கோயின்சைட். த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அக்கர்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ. ஸோ எந்த இடத்துல தான் கிடைக்குனாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு மியூன்னு தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அப்புறம் அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1/σ √2π. ஹியர் நீ நார்மல் கர்வ் β1 ஈக்குவல் டு 0 அண்ட் β2 இஸ் ஈக்குவல் டு 3. சிமெட்ரிக் இருக்குலாம் நம்ம ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ β1 0 β2 3 வந்தாக்கா நார்மலுங்கிறலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆட் சென்ட்ரல் மொமெண்ட், சென்ட்ரல் மொமெண்ட்னு சொல்லலாம், மொமெண்ட்ஸ் அபவுட் மீன் அப்படின்னு சொல்லலாங்களா. ஸோ அதில் ஆட் மொமெண்ட் எல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 ஆகிடும். அதாவது மியூ 2r + 1 = 0, r is equal to 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா மியூ 1, மியூ 3, மியூ 5 வேல்யூஸ் எல்லாமே 0 வந்துடும். அடுத்து ஈவன் சென்ட்ரல் மொமெண்ட், மொமெண்ட்ஸ் அபவுட் மீனில் ஈவன் மொமெண்ட் வேல்யூலாம் என்ன வரும் அப்படின்னாக்கா 1 × 3 × ஆன்சோ 1 2r - 1 சிக்மா பவர் 2r வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹியர் r டேக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3. ஏன்னா r is equal to 0, 1, 2 அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா ஈவன் மொமெண்ட் தான் கிடைக்கும். இதில் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேல்யூ கிரேட்டர் ஈக்குவல் டு 0 தான் வரும். இதுன்னு கிடையாது, நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே அதோட டயக்ராம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வரவே வராது. ஸோ f of x greater or equal to 0 தான் எந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியபிள் இஸ் ஆல்சோ நார்மல் வேரியேட். ஸோ லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ x1 இஸ் ஏ
normal variate and x2 is also x2 is a normal variate, then the linear combination னாக்கா x1 ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுங்க, x2 another கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க, அதான் அதோட linear combination. So if x1 x2 are independent normal variate, then their linear combination is also normal variate. அப்படின்னாக்கா என்ன சொல்லிக்கலாம், sum of two independent normal variate normal variate னு சொல்லிக்கலாம், difference of two independent normal variate normal variate னு சொல்லிக்கலாம், scalar multiple of a normal variate normal variate அப்படின்னு சொல்லிக்கலாம். That's all. x axis is an asymptote to the curve. ஆமா, அந்த கர்வை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்வ் வந்து x axis எங்குமே டச் பண்ணாது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த கர்வுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கர்வ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் வெரி 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 ஸ்மால், போத் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆஸ் வெல் அஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ரெண்டு சைடும் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தொடுமானாக்கா தொடாது, தொடுற மாதிரி போயிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கர்வ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். அப்படி இருக்கிற கர்வை தான், அப்படி இருக்கிற லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா அசிம்டோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மல் கர்வுக்கு வந்து எது அசிம்டோட்டா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் லைன் வந்து நமக்கு அசிம்டோட்டா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், இந்த நார்மல் கர்வுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கர்வ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா. அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படிங்கிறதும் பாயிண்ட்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அப்போ அதாவது என்னன்னாக்கா இந்த கர்வ் எடுத்துக்கலாமே, இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது மியூன்னு சொல்லியிருக்கேன். இந்த கர்வ் வந்து கான்கேவ் டவுன்ல இருந்து ஒரு ஸ்டேஜில் கான்கேவ் அப்பா மாறும். அதாவது அது என்ன கான்கேவ் டவுன்ல இருந்து கான்கேவ் அப்பா மாறணும்னு அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ்ல இந்த இடத்துலலாம் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த டேஞ்சன்ட் வந்து டயக்ராமுக்கு மேலே வரும். சரிங்களா, டேஞ்சன்ட்டு டயக்ராமுக்கு மேலே இருக்கும். நீங்கள் ஆனால் இந்த இடத்துலலாம் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கனாக்கா டேஞ்சன்ட் வந்து டயக்ராமுக்கு கீழே வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயக்ராமுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணும்போது டேஞ்சன்ட் பூரா மேலே வந்துடும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கீழே வரும் பொழுது அந்த பாயிண்ட்டுக்கு கீழே அந்த டயக்ராம்ஸ்க்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணும்பொழுது அந்த டேஞ்சன்ட்ஸ் பூரா டயக்ராமுக்கு கீழே வரும். ஸோ அந்த எந்த பாயிண்ட்டில் டேஞ்சன்ஸோட நேச்சர் மாறுதோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். அது இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு மியூவா, இது வந்து மியூ பிளஸ் சிக்மா அப்படிங்கிற இடத்துல அந்த கர்வோட நேச்சர் மாறுது. இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா மியூ மைனஸ் சிக்மா எக்ஸ் வேல்யூ, அந்த இடத்துல கர்வோட நேச்சர் மாறும். அதாவது லெஃப்ட் சைடில் கர்வு மேலே இங்கெல்லாம் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த டேஞ்சன்ட் வந்து கர்வுக்கு மேலே இருக்கும். ஆனால் இதுக்கு அந்தாண்ட ஒரு பாயிண்ட் எடுத்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கனாக்கா அந்த டேஞ்சன்ட் வந்து அந்த கர்வுக்கு கீழே இருக்கும். சரிங்களா, அதுதான் கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி டெஃபினேஷனே தான். ஸோ வாட் யூ மீன் பை த கர்வ் இஸ் கான்கேவ், இந்த கர்வ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா கான்கேவ் டவுன் சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கர்வுக்கு எந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் ட்ரா பண்ணாலும் அந்த டேஞ்சன்ஸ் எல்லாமே கர்வுக்கு மேலே தான் இருக்கும். இஃப் ஆல் த டேஞ்சன்ஸ் லைஸ் above தி கர்வ் then the curve is called concave downward. concave upward அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா the curve lies above all of its tangents. அந்த கர்வுக்கு என்ன டேஞ்சன்ட் ட்ரா பண்ணாலும் அந்த டேஞ்சன்ஸ் போல கீழே இருக்கும். இது வந்து கான்கேவ் அப், இது கான்கேவ் டவுன். அப்போ எந்த பாயிண்ட், இப்போ இப்படி ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்வோட நேச்சர் மாறுது. அதாவது இங்கெல்லாம் டேஞ்சன்ட் மேலே இருக்கும், இதுக்கு தானே பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ஸ் கீழே இருக்கும், இந்த இடத்துல மாறுது, அதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ நார்மல் கர்வுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல கிடைக்கும்னாக்கா மியூ பிளஸ் சிக்மா, மியூ மைனஸ் சிக்மா அப்படின்னு ரெண்டு இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ இதில் போய் அப்ளை பண்ணினாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குங்களா, அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தான் என்னன்னு அதையும் சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் வேல்யூ? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2. f of x ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். f of x equal to 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma the whole square எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா, இதுல x இருக்க வேண்டிய இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்றீங்கன்னாக்கா mu plus sigma அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 தான் கிடைக்கும். அதெல்லாம் மனப்பாடம் ஒன்றும் அவசியம் இல்லை, அதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன். அதே இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல மியூ மைனஸ் சிக்மான்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா, அப்பயும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா சிமெட்ரிக் அபவுட் த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு மியூங்கிறனால ரைட் சைடு சிக்மா டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கோ அதே லெஃப்ட் சைடும் சிக்மா டிஸ்டன்ஸ்ல அதே ஃபங்க்ஷன் வேல்யூ தான் வரும். தட்ஸ் ஆல். ஸோ ஆர்டர் பேரில் எழுதணும் அப்படின்னாக்கா மியூ பிளஸ் சிக்மா கமா 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். Another point of inflection mu minus sigma comma 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் கர்வோட நேச்சர் மாறுது, கான்கேவ் டவுன்ல இருந்து கான்கேவ் அப்புக்கு மாறுது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்.
மீன் இப்போ இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா இது 12th ஹேண்ட்லிங்க்கு இதெல்லாம் இருக்குது. கான்கேவ் டவுன்வர்டு, கான்கேவ் அப்வோர்டு எல்லா கான்செப்ட்டுமே 12th ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ்க்கு தெரியும். மீன் டீவியேஷன் about மீன் is equal to square root of 2 by pi into sigma which is approximately equal to 4 by 5 times sigma. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் டீவியேஷன் about மீன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து quartiles, first quartile value என்ன? So first quartile value is mu1 minus 0.6745 times sigma and third quartile value Q3 is equal to mu plus 0.6745 times sigma and the quartile deviation is equal to Q3 minus Q1 by 2. Q1 value Q3 value கண்டுபிடிச்சிருக்கோம். அது கண்டுபிடிச்சது போய் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா that is approximately equal to 2 by 3 times sigma. அப்புறம் குவார்டைல் டிவிஷன், மீன் டிவிஷன், ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு இடையில உள்ள ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா இப்போ ஏற்கனவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அந்த கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஃப்ராக்ஷன்லாம் இல்லாமல் எடுத்து எழுதுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ராக்ஷன்னாக்கா என்னென்ன எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:12:15 அப்படின்னு வந்துடும். ஏரியா ப்ராப்பர்ட்டி P of mu minus sigma less than x less than mu plus sigma. So P of total ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கர்வோட டோட்டல் ஏரியா நமக்கு என்னன்னு சொன்னாக்கா 1ன்னு சொல்லியிருக்கோம். டோட்டலாக இந்த கர்வோட ஏரியா 1 சரிங்களா. இந்த கர்வு பூரா ஏரியா அண்டர் தி கர்வ் வந்து 1. இப்போ நான் வந்து mu plus sigma mu minus sigma இதுலேருந்து இது mu plus sigma இது mu minus sigma. ஸோ இந்த mu plus sigmaலேருந்து mu plus sigmaவுக்கு இடையில உள்ள இந்த கர்வோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கர்வோட ஏரியா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஏரியா? The area is equal to 0.6826 and probability between mu minus 2 sigma less than x less than mu plus 2 sigma. probability அப்படின்னு சொன்னாலும் ஏரியான்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா, குழப்பிக்கூடாது. ஸோ ஏரியா அண்டர் திஸ் கர்வ் பிட்வீன் த லிமிட்ஸ் mu minus 2 sigma to mu plus 2 sigma. கீழே கோடு இருந்தாலும் கோடு இல்லாட்டினாலும் அதே ஆன்சர் தான். கண்டினியூட்டிங் அப்படிங்கிறனால பிரச்சனை கிடையாது. The answer is 0.9544 and P of mu minus 3 sigma less than x less than mu plus 3 sigma is equal to 0.997. அப்போ which is approximately equal to 1ங்களா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த கர்வ் முடிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் கர்வ் எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸாக்ஸை தொட்டுக்கிட்டு தொடர மாதிரி கர்வ் போயிட்டு இருந்தாலும் அந்த ஏரியா எல்லாமே நெக்லிஜிபிள். ஏன்னா mu minus 3 sigmaலேருந்து mu plus 3 sigmaக்குள்ள டோட்டலாக அந்த ஏரியா அண்டர் திஸ் கர்வ் நமக்கு அப்ராக்சிமேட்டாக கிடச்சிருக்கு. தட்ஸ் ஆல். The percentage distribution of area under standard normal variate. So distance from the mean ordinates in terms of plus or minus sigma. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னாக்கா நமக்கு மியூ வேல்யூ என்னென்ன வந்துடும்னாக்கா 0 வந்துடும் சரிங்களா. அந்த மியூ வேல்யூ 0. அப்போ இந்த மியூ வேல்யூலேருந்து ரைட் சைடு 0.6745 டிஸ்டன்ஸ் ரைட் சைடு போய்க்குங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.6745. அதுமாதிரி லெஃப்ட் சைடு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0.6745. அப்போ இங்கே உள்ள வேல்யூ இசட் வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இசட் ஈக்குவல் டு 0.6745 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சைடுங்கிறனால இந்த இடத்துல இசட் வேல்யூ நம்ம என்ன எழுதிக்கணும்னாக்கா -0.6745 அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ இந்த பெல்ட்டில் இந்த கர்வுக்கு ஏரியா கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த கர்வோட ஏரியா எவ்வளோ வந்துன்னு கேட்டினாக்கா டோட்டல் ஏரியாவோட 50% ஏரியா கவர் ஆகிடும். அதுமாரி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டில் மீன்லேருந்து ரைட் சைடு 1 சென்டிமீட்டர் சரிங்களா. அதுமாரி லெஃப்ட் சைடு 1 சென்டிமீட்டர் மூவ் பண்ணி உங்களுக்கு அந்த கர்வோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த ஏரியாவில் டோட்டல் ஏரியாவில் எவ்வளோ உங்களுக்கு கவர் ஆகிடுன்னு கேட்டாக்கா 68.26% ஆஃப் ஏரியா கவர் ஆகிடும். தட் மீன்ஸ் டோட்டல் ஏரியா 1 எடுத்துட்டோம்னாக்கா 0.6826 ஏரியா வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ மீன்லேருந்து 1.96 டிஸ்டன்ஸ் ரைட் சைடும் 1.96 டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடும் மூவ் பண்ணிட்டு ஏரியா அண்டர் தி கர்வ் கண்டுபிடிச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏரியா கவர் ஆகிடுன்னு கேட்டாக்கா 0.95 ஏரியா வந்து கவர் ஆகிடும். தட் மீன்ஸ் 95% ஆஃப் ஏரியா டோட்டலாக அப்படியே வந்துடும். ஸோ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -2 அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஏரியா வந்துடும்னாக்கா 95.44% ஆஃப் ஏரியா அப்படியே வந்துடும். இசட் ஈக்குவல் டு 3னா டோட்டலாக எல்லா ஏரியாவுமே வந்துடுற மாதிரி சரிங்களா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில். ஓகே. If x and y are independent normal variates, then x plus y and x minus y are independently distributed and u is a normal variate with parameter 0,2 and v is also a normal variate with parameter 0,2. x y independent normal variate இருந்துச்சுனாக்கா
ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் லீனியர் காம்பினேஷனும் if x and y are linearly independent normal variate then their linear combination is also நார்மல் வேரியேட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்போ லீனியர் காம்பினேஷன் நார்மல் வேரியேட்னாக்கா சம்மும் நார்மல் வேரியேட் தான், டிஃபரன்ஸும் நார்மல் வேரியேட் தான். அப்போ சம் நார்மல் வேரியேட்னாக்கா அதோட பேராமீட்டர் என்ன 0,2. டிஃபரன்ஸ் நார்மல் வேரியேட்னா அதோட பேராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா அதோட பேராமீட்டரும் 0,2 தான். If x and y are independent and identically distributed random variable with finite variances and if u is equal to x plus y and v is equal to x minus y are independent, then all random variables x, y, u and v are normally distributed. அதுனா identically distributed, independent and identically distributed அப்படின்னாக்கா parameters valuesம் ஈக்குவலாக இருக்கணும். அதான் identically distributed அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அது parameter value ஈக்குவலாக இருக்கணும். that's all. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணுறோம். If x1, x2 and so on xn are independent, identically distributed random variable with finite variances, then the common distribution is normal if and only if x bar equal to 1 by n summation I varies from 1 to n xi and 1 by n summation I varies from 1 to n xi minus x bar the whole square are independent. Mode of a normal distribution. So mean, median, mode எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். So modeங்கிறது x is equal to mu தான். So since mean, median, mode are all same. Moment generating function. Moment generating function formula e power mu t plus t square sigma square whole divided by 2. So e powerல எழுதுறது சிரமமா இருக்குனாக்கா எக்ஸ்பெக்டேஷன் exp அப்படிங்கிற சிம்பல் எழுதிட்டு எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ்பொனன்ஷியலோட சிம்பலா e பவர்ல எழுதி காமிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா expன்னு போட்டு பவர்ல உள்ளதை mu t plus t square sigma square by 2 அப்படின்னு பக்கத்துல பிராக்கெட் போட்டு எழுதி காமிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை e to the power x நம்ம வந்து எப்படியும் எழுதி காமிக்கலனாக்கா exp of x அப்படின்னு எழுதி காமிக்கலாம். இது another notation எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு. தட்ஸ் ஆல். ஸோ இது நார்மல் கர்வுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே இன்னொன்று நார்மல் கர்வும் சொல்லியிருக்கோம், ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வும் சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெரி சிம்பிள். மியூ இருக்கிற இடத்துல என்ன போட்டுருந்தோம், 0 போட்டுருந்தோம். சிக்மா இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும்னாக்கா e பவர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்துடும். ஸோ குமுலன் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அதுக்கு லாக் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் குமுலன் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ லாக் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பொனன்ஷியல் கேன்சல் ஆகிடும். ஸோ பவரில் உள்ளது மட்டும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ குமுலன் கண்டுபிடிச்சாச்சு, குமுலன் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதுலேருந்து குமுலன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ குமுலன்ஸ் k1ங்கிறது மியூக்கு ஈக்குவல், k2ங்கிறது சிக்மா ஸ்கொயர், k2 தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ். சரிங்களா? ஸோ கேஆர் அப்போ ஆர் இப்போ k1 k2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. k1ங்கிறது மியூ, k2ங்கிறது சிக்மா ஸ்கொயர். அப்போ k3 k4 வேல்யூலாம் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டினாக்கா கேஆர் ஈக்குவல் டு 0 வென் ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப ஏன்னா குமுலன்ட்டில் உங்களுக்கு 2 டேர்ம் தான் வந்திருக்கு, டி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. அப்போ டி கியூப் கோபிஷன்ட்டு டி பவர் 4 கோபிஷன்ட்லாம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக k3 k4 k5லாம் 0 ஆகிடும். ஸோ ஏன் k3 k4 k5லாம் 0 ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒன்ஸ் k1 k2 k3 k4 தெரியும் அப்படின்னாக்கா நம்ம மீ1 மீ2 மீ3 மீ4 மீ1 டேஷ் மீ2 டேஷ் மீ3 டேஷ் மீ4 டேஷ் பீட்டா1 பீட்டா2 காமா1 காமா2 எல்லா வேல்யூவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே தான் திருப்பி எழுதியிருக்கோம். ஆடு மொமெண்ட்ஸ் எல்லாமே என்ன வந்துடும்னாக்கா 0 வந்துடும். ஏன்னா மீ1 எப்போதுமே 0 தான் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே. மியூ2 வரைக்கும் தான் நான் வரப்போகுது. அதுக்கப்புறம் மியூ3 மீ4 எல்லாமே 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆட் மொமெண்ட்ஸ் எல்லாமே 0. அடுத்து மியூ2 சாரி மியூ3 மீ4 எல்லாமே 0 அப்படின்னு கிடையாதுங்க. k3 k4 k5 தான் எல்லாமே 0. ஸோ k3 k5 k5 எல்லாமே 0. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னாக்கா மீ1 மீ2 மீ3 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த மியூ3 வேல்யூ k3க்கு ஈக்குவல். ஸோ அப்போ மியூ3 வேல்யூ 0. மீ4 வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கேட்டினாக்கா k4 + 3 k2 ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ மீ4 வேல்யூ என்னன்னு கேட்டினாக்கா 3 சிக்மா பவர் 4. இப்போ அடுத்து மொமெண்ட்ஸில் பார்த்தோம்னாக்கா ஆடு மொமெண்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே 0. ஈவன் மொமெண்ட்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னாக்கா 2 to the power n சிக்மா பவர் 2n பை ரூட் ஆஃப் n இன்ட்டு காமா n + 1/2 அப்படின்னு இருக்கு. அதை வேறு ஃபார்மெட்டில் சொல்கிறாந்தாக்கா எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா 1 × 3 × 5 × and so on 2n - 1 இன்ட்டு சிக்மா பவர் 2n அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் மொமெண்ட்ஸுக்கு நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 2 விதமாக ஃபார்முலாவை சொல்லலாம். அடுத்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மொமெண்ட்ஸுக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இருக்காருனாக்கா இருக்குது. ஸோ வாட் இஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்? மியூ
2n is equal to sigma square into 2n minus 1 into mu 2n minus 2 இந்த relation தான் recurrence relations for moments அப்படின்னு சொல்றோம். A linear combination of independent normal variate is also normal variate. ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எப்படி மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனாக்கா எப்படி எழுதலாம்? Let xi I is equal to 1 to n be n independent normal variate with the mean mu I and the variance sigma I square respectively. Then summation I varies from 1 to n a xi follows normal distribution with mean summation I varies from 1 to n a I mu I and standard deviation summation I varies from 1 to and variance standard deviation இல்ல variance and variance summation I varies from 1 to n a I square sigma I square. Right. இதுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? சம் ஆஃப் n இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட்டுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஏற்கனவே நம்ம மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம சம்மேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதிட்டோம்னாக்கா வேலை முடிஞ்சிடுச்சு. இதில் இது ஜென்ரல் கேஸ். பர்டிகுலர் கேஸ் வேணும்னாக்கா இப்போ சம் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் A1 A2க்கு பதிலாக 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு A3 A4 A5 எல்லாமே 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிரும். அது மாதிரி டிஃபரன்ஸ் சொல்லணும்னாக்கா A1 ஈக்குவல் டு 1 A2 ஈக்குவல் டு -1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே 0ன்னு ஈக்குவல் பண்ணுங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட்டுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சம் ஆஸ் வெல் அஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் இஸ் ஆல்சோ ஏ நார்மல் வேரியேட். லினியர் காம்பினேஷன் ஆஃப் டூ நார்மல் வேரியேட் இஸ் ஏ நார்மல் வேரியேட்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ n லீனியர் காம்பினேஷன் ஆஃப் n நார்மல் வேரியேட் இஸ் ஆல்சோ நார்மல்னு சொல்கிறோம். ஸோ அது எல்லாத்துலேயும் கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூ 1ன்னு போட்டோம்னாக்கா சம் ஆஃப் n இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் இஸ் ஆல்சோ ஏ நார்மல் வேரியேட் வித் மீன் சம்மேஷன் mu I and variance summation I varies from sigma I square. If xi I is equal to 1 to n are identically and independently distributed as n of mu comma sigma square, and if a1 equal to a2 and so on is equal to 1 by n, then 1 by n into summation I varies from 1 to n xi follows normal distribution with the parameter 1 by n summation I varies from 1 to n mu I comma 1 by n square summation I varies from 1 to n sigma square. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா n வேரியபிள்ஸ் ஐடென்டிக்கலி இண்டிபெண்டன்ட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வேரியபிளாக இருக்குதுனாக்கா அந்த n வேரியபிள்ஸுக்கும் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதுவும் எதை ஃபாலோ பண்ணியிருக்கும்னாக்கா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணியிருக்கும், அதோட பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லியிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ which implies x bar follows n of mu comma sigma square n where x bar equal to 1 by n summation I varies from 1 to n xi. If xi is equal to if xi I varies from 1 to n are identically and independently distributed normal variate with mean mu and variance sigma square, then their mean x bar is also normal variate with parameter mu comma sigma square by n. ஸோ இப்போ ஐடென்டிக்கலி இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், என்னது மீன் வேரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான் எல்லா வேரியபிள்ஸ்க்கும். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஏ நார்மல் கர்வ் ஆர் ஈக்குடிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீன், ஏற்கனவே நம்ம டயக்ராமில் வச்சு பார்த்து சொல்லியிருக்கோம் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து மீனுக்கும் மீன்லேருந்து ரைட் சைடு மீன்லேருந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். மீன் டீவியேஷன் அபவுட் மீன், that is 4 by 5 times sigma. The positive random variable x is said to have a log normal distribution if log x to the base e is normally distributed. So random variable x வந்து log normal distribution எப்போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த random variableக்கு logarithm கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த லாகிருதம் கண்டுபிடிச்ச ரேண்டம் வேரியபிள் வந்து எதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதான் இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூ கமா சிக்மா ஸ்கொயர் தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ டு தி பவர் எக்ஸ் இஸ் கால்டு லாக் நார்மல் ரேண்டம் வேரியபிள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், நார்மல் வேரியேட்னு சொல்லியிருக்கேன், ஒய் என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன், இ டு தி பவர் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஒய்க்கு லாக் ஒய் கண்டுபிடிங்க, லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ்னு வரும். ஸோ லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் எக்ஸ் லாக் இ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லாகிருதம் இங்கே வந்து நேச்சுரல் லாகிருதம், அதனால அதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ எக்ஸ், ஸோ லாக் ஒய் எக்ஸ்ன்னு வந்துருது. எக்ஸ் நான் என்னன்னு சொல்லியிருந்தேனாக்கா நார்மல் வேரியேட்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? எக்ஸ் ஈஸியா நார்மல் வேரியேட். அப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு நார்மல் வேரியேட்னு வந்துருச்சுங்களா, முடிஞ்சு போச்சு. ஸோ
என்ன சொல்லியிருந்தோம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸை வந்து நம்ம வந்து லாக் நார்மல் வேரியட்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு வந்து லாக் எடுத்தோம்னாக்கா எனக்கு வர்ற ஆன்சர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும். ஸோ ஒய் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு நான் லாக் எடுக்கிறேன். எனக்கு என்ன வேரியபிள் வந்திருக்குனாக்கா எக்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி எக்ஸ் நான் என்னன்னு சொல்லிட்டேனாக்கா நார்மல் வேரியட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ டு தி பவர் எக்ஸ் இஸ் லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸுங்கிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா இ பவர் எக்ஸுங்கிறது லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. இதில் ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும் திருப்பி சொல்லியிருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மியூ மைனஸ் சிக்மா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மியூ ப்ளஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் சிக்மா மியூ ப்ளஸ் சிக்மாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட் கனெக்ட் பண்ணோம்னாக்கா -1 to +1 வரும். ஸோ அதோட ஏரியா என்னன்னு பார்த்தோம்னாக்கா 0.6823 மியூ மைனஸ் 2 சிக்மா 2 மியூ ப்ளஸ் 2 சிக்மா 2ல உங்களுக்கு ஏரியா என்ன வரும்னு கேட்டினாக்கா 0.9544. ஏற்கனவே இந்த டேபிள் வேல்யூலாம் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கோம். அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்லையும் நான் எழுதி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் error function என்ன? If x follows n of 0, sigma square, then psi of x is equal to 1 by root pi into integral 0 to y e power minus y square dy is known as the error function. xங்கிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் 0, sigma squared இருந்ததுனாக்கா நான் டிஃபைன் பண்ண 2 by root of 2 pi integral 0 to y e power minus y square dy அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுனாக்கா எரர் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். rectangular distribution or uniform distribution. A random variable x is said to have continuous rectangular distribution over an interval a, b if its probability density function is given by 1 by b minus a if a less than x less than b 0 otherwise. ஸோ ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1 by b minus a if a less than x less than b 0 otherwise. ஸோ அப்போ நம்ம இன்டர்வலை பொறுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறும். சரிங்களா? a to b அப்படின்னாக்கா 1 by b minus a இருக்குது. அப்போ -a to +a அப்படின்னாக்கா இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதெல்லாம் பின்னாடி ஸ்பெஷல் கேஸாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இது டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மெட்டில் இருந்தனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஃபைனைட் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டில் வந்து எப்போதுமே 0 தான் வரும், லாஸ்ட்டில் வந்து எப்போதுமே 1 தான் வரும், நடுப்புற என்ன பண்ணிங்கன்னா மிடில் வந்து என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கனாக்கா கிவன் ஃபங்க்ஷனை அப்படியே இன்டெகிரேட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 when x less than or equal to a and the capital F of x is equal to x minus a by b minus a when a less than x less than b and the capital F of x is equal to 1 when x greater than or equal to b. இதை இன்டெகிரேட் பண்ணுறதுனா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of x less than or equal to xனா ஃபார்முலா வந்து மைனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா -∞ to x f of x dx. சரிங்களா? இந்த லிமிட் வரப்ப இந்த இன்டர்வலில் இன்டெகிரேட் பண்ணுறப்ப நமக்கு லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் எப்படி மாறிடும் அப்படின்னாக்கா a to x f of x dx அப்படின்னு மாறி போயிடும். சரிங்களா? இப்போ a to xல இந்த ஃபங்க்ஷனை 1 by b minus a இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி தான் ஓடியாரும். தட்ஸ் ஆல். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப், ஏன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தானே. ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ ஃபார் ஏ ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் or a uniform variate x in minus a, a இந்த இன்டர்வல் -a, aல ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபைன் பண்ணோம்னாக்கா அதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ b இருக்க வேண்டிய இடத்துல a போட்டணும், a இருக்க வேண்டிய இடத்துல -a போடணும் அப்படின்னாக்கா 1/2a அப்படின்னு முடியாரும். ஸோ அனதர் ஃபார்ம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட டிபெண்டிங் ஆன் தி இன்டர்வலை பொறுத்து மாறப்போகுது. ரைட்டுங்களா? ஸோ a to b அப்படிங்கிற இன்டர்வலில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஃபாலோஸ் தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் a, b அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வலாக இருந்தாலும் க்ளோஸ் இன்டர்வல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கண்டினியூஸ் அப்படிங்கிறனால என் பாயிண்ட்ஸ் இருக்கிறனாலே தள்ளி விடுறதுனாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மியூ ஆர் டேஸ் ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆர்ஜின் இஸ் அப்டைன்டு பை தி ஃபார்முலா 1 by b minus a into b power r plus 1 minus a power r plus 1 the whole divided by r plus 1. இதில் r equal to 1 2 3 4 அப்படின்னு அப்ளை பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆர்ஜின், செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆர்ஜின் ரெண்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் வேரியன்ஸ் மீ 2 டேஸ் மைனஸ் மியூ டேஸ் ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணினாக்கா வேரியன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வேரியன்ஸ் இஸ் 1/12 டைம்ஸ் b minus a the whole square and the moment generative function. ஸோ moment generative function நான் உங்களுக்கு டெரிவேஷன் கொடுத்துருக்கேன்.
டிஸ்கிரீட்டில் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் தான், கண்டினியூஸ்க்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் தான். டிஸ்கிரீட்னா சம்மேஷன் யூஸ் பண்ணணும், கண்டினியூஸ்னாக்கா இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணணும், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெரி சிம்பிள். ஸோ இப்போ ஒன்று இதை மனப்பாடம் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதுலேருந்து இதை டெரிவ் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே தாராளமாக அதை கொண்டு வரலாம். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் இ பவர் பிடி மைனஸ் இ பவர் ஏடி பை டி இன்ட்டு பி மைனஸ் ஏ வேர் டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இ பவர் டிக்கு பதிலாக இ பவர் ஐடின்னு ரிப்ளேஸ் பண்ணிங்கனாக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்துட போகுது. அடுத்து வாட் அபவுட் மீன் டீவியேஷன் அபவுட் மீன்? மீன் டீவியேஷன் அபவுட் மீன் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை 4. ஃபார் a rectangular distribution f of x equal to 1 by 2a, moment generating function about origin is mgf about origin வந்து எந்த ஃபார்மேட்டில் சொல்லலாம் அப்படின்னாக்கா 1 by 2a அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு எம்ஜிஎஃப் எப்படி இருக்குனாக்கா சைன் ஹெச்ஏடி பை ஏடி. அப்புறம் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஈவன் ஆர்டர் அது என்ன வேல்யூ வரும்னாக்கா மியூ 2n is equal to a to the power 2n the whole divided by 2n plus 1. ஸோ இதுதான் தியரி பார்ட். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ. If x is a uniformly distributed over an interval 0, 5, find p of x less than 2, find p of x greater or equal to 3, find p of 2 less than x less than 9. ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாக்கா நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷன் எழுதிடணும், சரிங்களா? இப்போ இன்டர்வல் கொடுத்துட்டாலே நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷன் எழுதலான்னு சொன்னோம். இன்டர்வல் ஏ டு பி அப்படின்னாலே டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 by b minus a. அப்போ இன்டர்வல் 0 to 5நாக்கா டென்சிட்டி ஃபங்க்ஷன் 1 by 5 minus 0, ஸோ 1 by 5. ஸோ லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் 0 to 5, 0 அதர்வைஸ். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ ஒன்ஸ் டென்சிட்டி எழுதிட்டாக்கா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது என்னன்னு நம்ம ஏற்கனவே ஸ்டாண்ட் ஒன்லேயே பார்த்துட்டோம். ஸோ டென்சிட்டிலேருந்து ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தென் 2நாக்கா அப்பர் லிமிட் 2, லோயர் லிமிட் கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணிக்கிங்க 0. ஸோ 0 to 2ல ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் தன் 3நாக்கா லோயர் லிமிட் 3, அப்பர் லிமிட் கொஸ்டின்லேருந்து செலக்ட் பண்ணிக்கணும், கொஸ்டின்லேருந்து 5. ஸோ இப்போ 3 to 5 இன்டெகிரேட் பண்ணிடுங்க. ஸோ 2 to 9, 2 to 9ல் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா 2 to 5னு போட்டிருக்கனே, ஏன் 5னு போட்டிருந்தாக்கா 2 to 5 வரைக்கும் 0 to 5 வரைக்கும் தான் எனக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1 by 5. 5ஐ தாண்டி போனோம்னாக்கா எனக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஸோ இப்போ எப்படி பிரிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா 2 to 5 ப்ளஸ் 5 to 9 பிரிக்கணும். 5 to 9ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 0ங்கிறனால அதை இன்டெகிரேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 2 to 5ல் மட்டும் ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணிட்டு போட்டோம்னா நமக்கு ப்ராபபிலிட்டி எப்படி வந்துடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், if x is uniformly distributed random variable with mean equal to 1 and variance 4 by 3, find p of x greater than 0. ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லிட்டு மீன் வேல்யூ கொடுத்தாச்சு, வேரியன்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு, p of x greater than 0 கொடுத்துருக்கேன். ஸோ மீன்னாக்கா நமக்கு ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் a plus b by 2 சொல்லிட்டு. ஸோ இப்போ a plus b by 2 வேல்யூ 1, அப்போ a plus b is equal to 2. வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், b minus a whole square by 12. ஸோ b minus a whole square by 12 வேல்யூ வந்து 4 by 3. சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா b minus a whole square equal to 16 வரும். ஸோ b minus a வேல்யூ 4. ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ல் ஏன் ப்ளஸ் 4 மட்டும் எடுத்துருக்கோம்னாக்கா b is greater than a அப்படிங்கிறனால b minus a வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக தான் வந்துடும். ஸோ bங்கிறது அப்பர் லிமிட், ஏங்கிறது லோயர் லிமிட், அதனால b greater than a தான். ஸோ b minus a வேல்யூ 4. ஸோ ஒன்ஸ் எனக்கு a plus b வேல்யூ தெரிஞ்சிருச்சு, b minus a வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னாக்கா உங்களுக்கு a வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், b வேல்யூ கண்டுபிடிச்சிருச்சுனா. ஸோ ஒன்ஸ் a b தெரிஞ்சு போச்சுனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ரெடி. டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? 1 by b minus a டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ p of x greater than 3 0 அப்படின்னாக்கா லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் ஃபங்க்ஷனல் கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கணும். கொஸ்டினில் என்னவா இருக்குது? 3 இருக்குது. ஓகேங்களா? இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் ஒடியாந்துரும். தட்ஸ் ஆல். Probability density function is e power minus x power lambda minus 1 the whole divided by gamma lambda when lambda greater than 0 and 0 less than x less than infinity and f of x is equal to 0 otherwise. If x is a gamma variate with the parameter lambda, then it is denoted by, have to read x is a, the random variable x follows gamma variate, gamma distribution with the parameter lambda. இப்படிதான் அதை படிக்கணும். சரி, ஓகே, ரைட். இது பிஎஸ்சி லெவலில் உள்ள ப்ராப்ளம் தான் அது. இப்போ காமா இன்டெக்ரல் அப்படிங்கிறது பிஎஸ்சியில் நிறையா ரிசல்ட் இருக்குது. நமக்கு ஏன் 12th பேசிஸ்லையும் நமக்கு காமா இன்டெக்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ ஏன் இதை வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இது எப்படி நமக்கு கிரியேட் ஆனிச்சு அப்படின்னாக்கா,
நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்டெக்ரல் -∞ to +∞ x power n into e power minus x dx வேல்யூ வந்து காமா n plus 1 அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? 12th லெவல்லே இருக்குது. இப்போ n இருக்கிற இடத்துல நம்ம லாம்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்டெக்ரல் 0 to ∞ x power lambda e power minus x dx வேல்யூ காமா லாம்டா plus 1 எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி. ரீப்ளேஸ் லாம்டா பை லாம்டா மைனஸ் 1. இந்த ஈக்குவேஷன்ல லாம்டாக்கு பதிலாக லாம்டா மைனஸ் 1 எழுதணும்னாக்கா எப்படி எழுதிக்கலாம்? integral 0 to ∞ x power lambda minus 1 e power minus x dx is equal to gamma lambda அப்படி வந்துரும். So if we divide this equation both side by gamma lambda, what will happen? Integral 0 to ∞ e power minus x into x power lambda minus 1 dx the whole divided by gamma lambda is equal to 1. இந்த gamma lambdaங்கிறது நமக்கு என்னது? கான்ஸ்டன்ட். அப்ப நமக்கு என்ன இந்த இடத்துல வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா e power minus x x power lambda minus 1 by gamma lambda அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம 0 to இன்ஃபினிட்டியில் இன்டெகிரேட் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் 1 வருது. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ அப்படின்னாக்கா நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். f of x is equal to e power minus x x power lambda minus 1 by gamma lambda when x takes value 0 less than x less than infinity அப்படின்னு போட்டோம்னா 0 to infinity இன்டகிரேட் பண்ணால் எனக்கு 1. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 வந்துருச்சு. அப்போ 0 to infinity-க்குள்ள அப்போ 0 to 1 0 to 2 2 to 3 2 to 5-க்குள்ள இன்டகிரேட் பண்ணாக்கா எனக்கு இதோட டோட்டல் இன்டகிரல் வேல்யூ வந்து என்ன எனக்கு வரும் அப்படின்னு கேட்டாக்கா லெஸ் தென் 1 தானே வரும். அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் 1 ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான். ரெண்டாவது மாஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த மாஸ் ஃபங்க்ஷன் e power minus x x power lambda minus 1 gamma lambda வேல்யூ வந்து எப்போதுமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா e power minus xங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், பாசிட்டிவாக தான் இருக்கும். எக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே அப்ளை பண்ணும்போது x power lambda minus 1 உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தான். ரெண்டாவது டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ 1 வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? e power minus x into x power lambda minus 1 gamma lambdaவையே நான் ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் இன்டெக்ரல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா இந்த ப்ராபபிலிட்டிக்காக டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நான் அந்த ஃபார்முலாவிலேருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அதை காமா இன்டெக்ரல்லேருந்து கொண்டு வந்துட்டனால நான் இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காமா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிட்டேன். தட்ஸ் ஆல். இப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல். ஸோ த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு incomplete gamma function and it is defined by capital F of x is equal to integral 0 to x f of u du. That means that is equal to gamma lambdaங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால 1 by gamma lambda வெளில எடுத்துடலாம். 1 by gamma lambda integral 0 to x e power minus u u power lambda minus 1 du when x greater than 0 lambda greater than 0 0 otherwise. That's all. Relation between gamma and normal distribution. If x follows normal distribution with 0 comma 1, that means standard normal distribution. Mean வந்து 0, standard deviation 1 அப்படின்னாலே standard normal distribution. So if x follows standard normal distribution, then x square by 2 follows gamma distribution with the parameter 1 by 2. If x follows normal distribution with the mean mu and variance sigma square, then இதை ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டா மாத்திரத்துக்கு இதான் பண்ணுவோம் நம்ம. Then 1 by 2 into x minus mu by sigma the whole square follows gamma distribution with the parameter 1 by 2. Gamma distribution க்கு homogeneity function mx of t is equal to 1 minus t the whole power minus lambda. Here the modulus of t is less than 1. Cumulative function அப்படின்னாக்கா homogeneity functionக்கு log எடுத்தோம்னா கிடைக்கிறது தான் cumulative function நமக்கு தெரியும். So cumulative function is minus lambda into log of 1 minus t. Mean is nothing but the k1. So k1 equal to lambda. Variance is nothing but the k2. K2 value is equal to lambda. So k1 k2 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து if x follows gamma distribution with variate lambda, then mean is equal to variance equal to lambda. அப்ப gamma distributionல mean வேல்யூவும் variance வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். ஓகே. அடுத்து mu3 யும் k3 யும் ஈக்குவல் உங்களுக்கு தெரியும் நமக்கு. So mu3 is equal to k3 is equal to 2 lambda and mu4 equal to k4 plus 3 k2 square அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ திருப்பி அதாவது இங்கே எழுதும் பொழுது குமுலன்ஸுக்கும் சென்ட்ரல் மொமெண்ட்ஸுக்கும் ரிலேஷன் யூஸ் பண்ணி நான் எழுதிட்டேன். ஸோ k1 ஈக்குவல் டு லேம்டா, k2 இஸ் ஈக்குவல் டு லேம்டா, k3 இஸ் ஈக்குவல் டு 2 லேம்டா, ஃபைனலி k4 ஈக்குவல் டு 6 லேம்டா. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு k1 k2 k3லேருந்து மீ1 மீ2 மீ3 கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம
பீட்டா காமா எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேஆர் ஆர்த்து குமுலண்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலாவே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கேஆர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வென் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ. இந்த ரிலேஷன் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு தான் பொருந்தும். அண்ட் பீட்டா ஒன்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏற்கனவே மியூ டூ மியூ த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம். போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா பீட்டா ஒன் ஈக்குவல் டு ஃபோர் பை லாம்டா அண்ட் பீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு 3 plus 6 by lambda. Standard gamma variate tends to standard normal variate as lambda tends to infinity. அது வந்து நம்ம இந்த பீட்டா ஒன்னை வச்சே சொல்லலாம். பீட்டா ஒன்ல என்ன வருது 4 by lambda. lambda tends to infinity நாக்கா டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி ஆகும் பொழுது 4 by infinity ஆன்சர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ பீட்டா ஒன் 0 அப்படின்னாக்கா அது என்ன கிட்டத்தட்ட ஸ்கியூனஸ் 0 சரிங்களா. அப்போ அது என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும்னாக்கா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வருமா, இதை வச்சு ஸ்கியூனஸ் வச்சே சொல்லலாம். நெக்ஸ்ட் gamma distribution tends to normal distribution for large value of parameter lambda. அதே வேற மாதிரி சொல்லியிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. இதே 2 parameter gamma distribution அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ gamma இன்டெக்ரல்லே e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ அனதர் டைப் e பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு இருந்தாக்கா என்ன வரும், அந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்ற இடத்துல காமா இன்டெக்ரல் வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு இருந்தாக்கா என்ன ஃபார்மேட்டில் வரும்னாக்கா ரைட் சைடு டினாமினேட்டரில் ஏ டேம் முடியும். ஓகேங்களா. அதனால் செகண்ட் ஃபார்ம் காமா இன்டெக்ரல் உள்ள செகண்ட் ஃபார்ம் இங்கே என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஸோ a continuous random variable x having the probability density function is said to have a gamma distribution with the two parameters a and lambda. If f of x is equal to a power lambda by gamma lambda into e power minus ax into x power lambda minus 1 when x a greater than 0, lambda greater than 0, x lies between 0 to infinity and f of x equal to 0 otherwise. ஸோ இது எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அதாவது இன்டெக்ரல் 0 to infinity e x power lambda minus 1 e power minus ax dx அப்படிங்கிறதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னாக்கா காமா லாம்டா பை ஏ பவர் லாம்டா அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ காமா லாம்டா பை ஏ பவர் லாம்டா அப்படின்னு இருக்கிறதுனால அப்போ இன்டெக்ரல் 0 to infinity இந்த டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ ஏ பவர் லாம்டா எக்ஸ் பவர் லாம்டா மைனஸ் 1 இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை காமா லாம்டா டிஎக்ஸை இன்டெக்ரல் 0 to infinity இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா 1 வந்துடும். அப்போ அதனால நான் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இதையே நான் ஒரு மாஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ ஹியர் எக்ஸ் இஸ் ஏ நார்மல் ஸ்டாண்டர்ட் ரேண்டம் வேரியபிள் which follows gamma distribution with the parameter a and lambda. If x follows gamma distribution with a single parameter lambda, then it can be considered as a gamma distribution with the two parameters 1, lambda. அதாவது a இருக்க வேண்டிய இடத்துல 1 அப்ளை பண்ணால் நமக்கு சிங்கிள் பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். டபுள் பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷனில் ஏக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது சிங்கிள் பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷன். டபுள் பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்குனாக்கா அங்கே டீன்னு இருக்கும், இங்கே டி பை ஏன்னு வரப்போகுது, அவ்வளோதான் ரிலேஷன். அதுக்கப்புறம் குமுலன்ஸ் என்ன. ஸோ அதுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு லாக் எடுத்தோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ K1 வேல்யூ எப்படி இருக்கும், K2 வேல்யூ எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்துட்டோம். இங்கே வந்து வேரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மீன். இது டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் ஏ. ஏன்னா லாம்டா பை ஏவோட 1 பை ஏவை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேரியன்ஸ் கிடைக்குது. அப்போ ஏ வேல்யூ லெஸ் தென் 1னாக்கா வேரியன்ஸ் பெருசாக போயிடும், ஏ ஈக்குவல் டு 1னாக்கா வேரியன்ஸும் மீன் ஈக்குவல் ஆகிடும், ஏ கிரேட்டர் தென் 1னாக்கா வேரியன்ஸ் கம்மியாகிடும், மீன் பெருசாகிடும். அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் பேராமீட்டர். இந்த ஒன் பேராமீட்டர் காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த சம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காமா வேரியட் இஸ் ஆல்சோ காமா வேரியட். ஸோ இது ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா, மோர் தென் 2 ரேண்டம் வேரியபிள் n ரேண்டம் வேரியபிளுக்கு ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா, ஜென்ரலைஸ் பண்ண முடியும். If x1, x2, and so on, xk are independent gamma variates with the parameters lambda 1, lambda 2, and so on, lambda k respectively, then x1 plus x2, and so on, xk is also gamma variate with the parameter lambda 1 plus lambda 2, and so on, lambda k. So, அப்போ இண்டிபெண்ட் சம் ஆஃப் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் இதுதான் இருக்கும். ஆக்சுவலாக இது கொடுத்துருக்கு, இதுலேருந்து தான் இது ஒரு சம் ஆஃப் இண்டிபெண்ட் காமா வேரியட் இஸ் ஆல்சோ காமா வேரியட்டுக்குக்கான ப்ரூஃப் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ணும் சரிங்களா. அந்த ப்ரூஃபில் இந்த ரிசல்ட் இருக்கிறதுனால இந்த ரிசல்ட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம், அதான் வேறு எதுவும் கிடையாது. இன் ஜென்ரல் இஃப் எக்ஸ்ஐ
follows gamma distribution with the parameter a comma lambda I is equal to 1 to n are independent random variables, then summation I varies from 1 to n xi follows gamma distribution with the parameter a comma summation I varies from 1 to n lambda I. Beta distribution of first kind. A random variable x is said to have beta distribution of the first kind with the parameters mu and nu if probability density function is given by f of x is equal to 1 by beta of mu comma nu into x power mu minus 1, 1 minus x whole power nu minus 1, where mu greater than 0, nu greater than 0 and 0 less than x less than 1 and f of x equal to 0 otherwise. Here beta of mu comma mu is the beta function. In this case x follows beta distribution of the first kind with the parameter mu comma nu. இதில் நியூ வந்து வி மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா. இந்த பொறுத்த வரைக்கும் சில டெக்ஸ்ட் புக்கில் பீட்டா ஆஃப் எம் கமா என்னே கூட எழுதுவாங்க. ஸோ அதனால் லெட்டர்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உள்ள அது நம்ம எழுதிக்கிறது தான். ஸோ பீட்டா ஆஃப் நியூ கமா நியூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக பீட்டா ஆஃப் எம் கமா என்ன கூட நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ் தான். இதில் இதுவும் பீட்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பீட்டா இன்டெக்ரல் அப்படிங்கிறது காலேஜ் லெவலில் நமக்கு தெரிஞ்ச இன்டெக்ரல் தான். என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடின்னு கேட்டினாக்கா பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 x பவர் m minus 1 1 minus x ஹோல் பவர் n minus 1 அப்படின்னு தெரியும். அப்போ பீட்டா ஆஃப் எம் கமா என்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி ஒடியாந்துருங்களா. அப்போ டோட்டல் 0 to 1ல் இந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் 1 வருது. அப்போ 0 to 1க்குள்ளே எந்த லிமிட் எடுத்து இன்டெகிரேட் பண்ணாலும் இதோட ஆன்சர் வந்து லெஸ் தென் 1 வரும். மோர் ஓவர் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ I can take the function f of x equal to x power m minus 1 into 1 minus x to whole power 1 minus x whole power n minus 1 by beta of m comma n can be considered as a density function in the limit 0 to 1. ஸோ அதனால் இதை பீட்டா ஃபங்க்ஷன்லேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால இதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துட்டோம்னாக்கா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர் கொடுத்துட்டோம். ரைட், ஓகே. இதுக்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னாக்கா ஃபைனைட் லிமிட் தான். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு 0, லாஸ்ட்டில் 1, மிடில் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிடணும். எதில் இன்டெகிரேட் பண்ணணும்? 0 to xல் இன்டெகிரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனை 0 to xல் இன்டெகிரேட் பண்ணி மிடில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போதுமே 0 வரும், லாஸ்ட்டில் எப்போதுமே 1 வரும். இன்டர்வலில் டோட்டல் ரியல் லைனில் 3ஆக பிரிச்சுக்கிங்க சரிங்களா. மிடில் கிவன் இன்டர்வல், ஃபஸ்ட் இதில் 0க்கு முன்னாடி, லாஸ்ட் இன்டர்வல் வந்து 1க்கு அப்புறம். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இங்கே எங்கே லெஸ் தென் வரும், எங்கே கிரேட்டர் தென், இங்கே கோடு இல்லையே அப்போ இங்கே கோடு வருமா அப்படிங்கிற மாரிலாம் இங்கெல்லாம் யோசிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. காரணம் என்னன்னாக்கா டிஸ்கிரீட்டாக இருந்தால் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டினியூஸாக இருந்தாக்கா நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்ட் தான். ஸோ இஃப் mu is equal to 1 and nu is equal to 1, then f of x comma y is equal to beta of 1 comma 1 and which is equal to 1. So பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் 1 comma 1, பீட்டாவில் மியூ இருக்கிற இடத்துல 1 நியூ இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணோம்னாக்கா டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1ன்னு வந்துடுது. அப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு மாறி போயிடுது அப்படின்னாக்கா இட் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் தி இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 1. நான் க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 1ல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? 1 by 1 minus 0 டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். 1 by b minus a அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. க்ளோஸ் இன்டர்வல் a comma bல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் 1 by b minus a டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0 comma 1ல் 1 by 1 minus 0ன்னு போடுவோம். அப்போ என்ன நமக்கு வரும்? 1ன்னு ஓடியாந்துரும். ஸோ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ரெடியூஸ்டு டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் when we take mu is equal to 1 and nu is equal to 1. If x follows beta distribution of the first kind with the parameter mu and nu, then 1 minus x follows beta distribution of the first kind with the nu and mu. And rth moment about origin. Mu r dash is equal to gamma of mu plus r into gamma of mu plus nu the whole divided by gamma of mu plus nu plus r into gamma of mu. அதில் r equal to 1, r equal to 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு mu1 dash mu2 dash கிடச்சிரும். அதுக்கப்புறம் mu1 dash mu2 dash கண்டுபிடிச்ச பிறகு mu2 is equal to mu1 dash mu2 dash minus mu1 dash whole square அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாக்கா நம்ம mu2 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஹார்மோனிக் மீன் கொடுத்துருக்காங்க. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்டுக்கு ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா என்னன்னு போட்டோம்னாக்கா mu minus 1 by mu plus nu minus 1. Mode of the beta distribution of the first kind with the parameter mu comma nu is
at x is equal to mu minus 1 the whole divided by mu plus nu minus 2 where mu greater than 1 and nu greater than 1. If x and y are independent gamma variates with the parameter mu and nu respectively, then the variables u is equal to x plus y, z equal to x by x plus y are independent and are follows gamma variate with the mu plus nu and z follows beta distribution of the first kind with mu comma nu. xங்கிறது gamma variate, yங்கிறதும் gamma variate, ரெண்டு independent சரிங்களா. x and y are independent gamma variate. அது ரெண்டுக்கும் பராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா x ஓட பராமீட்டர் mu, y ஓட பராமீட்டர் வந்து v அப்படின்னு இருக்குது. அதாவது x follows gamma variate with parameter mu, y follows gamma variate with parameter nu அப்படின்னு வருது சரிங்களா. இப்படி இருக்குனாக்கா x plus y அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம், x plus y follows gamma variate with parameter mu plus nu. அது ஏற்கனவே நம்ம gamma variateலயே பார்த்துருப்போம். இப்போ அடுத்து புதுசாக நான் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். x by x plus y அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் எதை ஃபாலோ இருக்கும், which follows beta distribution of the first kind with the parameter mu comma nu. That's all. Mathematically எழுதுறதாக்கா அது மாதிரி எழுதிக்கலாம். Next, if x follows beta distribution of the first kind with the parameter mu comma nu and y follows gamma distribution of the two parameter gamma distribution with the lambda comma mu plus nu, then xy follows gamma distribution of the second kind with the parameter lambda comma mu. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி காமாவில் ரெண்டு டைப் இருந்துச்சோ அதே மாதிரி பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்லையும் ரெண்டு டைப் இருக்குது. இந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள செகண்ட் டைம் வந்து இங்கே இருக்கிற ஏற்கனவே பீட்டா ஃபங்க்ஷன்லையும் பீட்டா இன்டகரல்லையும் ரெண்டு டைப் இருக்குது, ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட். இந்த செகண்ட் கைண்ட் தான் பீட்டா இன்டகரலில் இதுதான் செகண்ட் கைண்ட். இதை வச்சு டிஃபைன் பண்ணிட்டு டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி செகண்ட் கைண்ட். A random variable x is said to have beta distribution of the second kind with the parameter mu and nu, where mu greater than 0, nu greater than 0, if its probability density function is given by f of x is equal to 1 by beta of mu comma nu into x power mu minus 1 by 1 plus x whole power mu plus nu when mu greater than 0 comma nu greater than 0 and 0 less than x less than infinity, and f of x is equal to 0 otherwise. In this case we can write the random variable x follows beta distribution of the second kind with the parameter mu and nu. Beta distribution of the second kind is transformed to beta distribution of the first kind by the transformation 1 plus x is equal to 1 by y. So 1 plus x பதிலா 1 by y என்று replace பண்ணோம்னாக்கா y வந்து என்னன்னு வரும், y is equal to 1 by 1 plus x. இதை கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா beta distribution of the second kind வந்து beta distribution of the first kind transfer ஆயிருக்கும். That is, if x follows beta distribution of the second kind with mu and nu, then y follows beta distribution of the first kind with mu and nu, where y is nothing but the 1 by 1 plus x. இப்படி சொல்லலாமா? If x follows beta distribution of the second kind with the parameter mu and nu, then 1 by 1 plus x follows beta distribution of the first kind with the parameter mu comma nu. அப்போ நெக்ஸ்ட் இதுக்கான ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ த ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் இஸ் ஈக்குவல் டு காமா மியூ பிளஸ் ஆர் இன்ட்டு காமா வி நியூ மைனஸ் ஆர் பை காமா மியூ இன்ட்டு காமா நியூ. ஆர் ஈக்குவல் டு 1 2 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் மியூ டூக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாக்கா மியூ டூ வேல்யூ இப்படி வந்துடும். ஸோ இதுக்கான ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் மீன் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஹார்மோனிக் மீன் ஹச் இஸ் ஈக்குவல் டு mu minus 1 by nu where mu greater than 1. If x and y are independent gamma variates with the parameter mu and nu respectively, then x plus y, xy are independent and x plus y follows gamma distribution with the parameter mu plus nu, and x by y follows beta 2 distribution with the parameter mu comma v. That is, sum of two independent gamma variate is also gamma variate. Ratio of two independent gamma variate is a beta 2 variate. ஸோ இதை வந்து வேற மாதிரி இப்படி கேட்கலாம். இதெல்லாம் தாராளமாக 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.
4 ஆப்ஷனில் இந்த ரிசல்ட் எல்லாம் கொடுத்து விட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிசல்ட் இஸ் ட்ரூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு தாராளமாக நமக்கு 1 மார்க்கில் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். Cauchy distribution. A random variable x is said to have a standard Cauchy distribution if its probability density function is given by f of x equal to 1 by pi into 1 plus x square minus infinity less than x less than infinity. So what is the general form? A Cauchy distribution with the two parameters lambda comma mu has the probability density function g of y is equal to lambda by pi into lambda square plus y plus mu the whole square minus infinity less than y less than infinity and lambda greater than 0. And we write y follows Cauchy distribution with the parameter lambda comma mu. So இந்த lambda இருக்கிற இடத்துல வந்து 1னும் இந்த மியூ இருக்க வேண்டிய இடத்துல 0னும் சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் Cauchy distribution. So standard Cauchy distribution is also a Cauchy distribution with the parameters values are 1, 0. எப்படி நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோமோ அதே மாதிரியே தான் இங்கே Cauchy டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரிங்களா. ஸோ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பேராமீட்டர்ஸ் என்ன சொல்லுவோம்னாக்கா மியூ கமா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே Cauchy டிஸ்ட்ரிபியூஷனில் பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லாம்டா கமா மியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் y follows Cauchy distribution with the parameter lambda comma mu, then x is equal to y minus mu by lambda follows Cauchy distribution with the parameters values are 1, 0. Characteristic function of standard Cauchy distribution is nothing but the pi of t is equal to e power minus modulus of t. அது இதை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். தட்ஸ் ஆல். If y is a Cauchy variate with the parameter lambda comma mu, then pi of t is equal to e power I mu t minus lambda into modulus of t, where lambda greater than 0. Additive property of Cauchy distribution. If x1 and x2 are independent Cauchy variates with the parameters lambda 1, mu1 and lambda 2, mu2 respectively, then x1 plus x2 is a Cauchy variate with the parameters lambda 1 plus lambda 2, mu1 plus mu2. The arithmetic mean x bar of samples x1, x2 and so on xn of independent observations from a standard Cauchy distribution is also standard Cauchy variate. Next, moments of Cauchy distribution. Mean of Cauchy distribution does not exist. ஸோ Cauchy டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீன் இல்லை. பட்டு கன்வீனியண்ட்டாக இல்லை, ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கணும்னாக்கா என்ன சொல்லிக்கலாம்னாக்கா, பட் இஃப் வி conventionally agree to assume that the mean of Cauchy distribution exists, then it is located at x equal to mu. So mean எந்த இடத்துல for our convenience-க்கு ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு மீன் தேவைப்படுது அப்படின்னாக்கா இட் வில் பி located at x equal to mu அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக Cauchy distribution மீன் இருக்கானாக்கா இல்லை. ஸோ the probability curve is symmetrical about the point y is equal to mu. Mean is equal to median is equal to mode at the point y is equal to mu. ஏன்னா இப்போ மீன் வந்து mu அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால மீன் மீடியன் மோடு எல்லாமே கோயின்சைட் ஆகிடும். ஸோ அதனால் Cauchy டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம மீன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இஃப் வி conventionally agree to assume that mean of a Cauchy distribution exists at x equal to mu அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அது சிமெட்ரியாக இருக்கிறதுனால மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன் ஜென்ரல் Cauchy distribution in general, for the Cauchy distribution the moments mu r where r greater than or equal to 2 do not exist. ஸோ அப்போ mu2 mu3 mu4 எல்லாமே கண்டிப்பாக கிடையாது. mu1 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது என்ன எந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லிக்கலாம்னாக்கா லொக்கேட்டட் அட் x equal to mu அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், Cauchy distribution is an example of pi of x plus y of t is equal to pi x of t into pi y of t does not imply that x and y are independent. அதாவது எக்ஸும் y இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக pi x plus y of t is equal to pi x of t into pi y of t இருக்கும். ஆனால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கான்வர்ஸ் வந்து இந்த Cauchy டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒத்து வராது. இண்டிபெண்ட்டாக இருந்தாக்கா இது ஓகே ஆகும். அப்போ இது ஓகேவாக இருந்தாக்கா எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் ரெண்டாம் வேரியபிளாக இருக்குமாக்கா, கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறதுக்கு Cauchy டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம்பிளாக இருக்கும். இஃப் x has standard Cauchy distribution, then x square follows beta distribution of the second kind
whose parameter values are 1 by 2 comma 1 by 2. If x and y are independent standard normal variates, then their quotient x by y has standard Cauchy distribution.